மெசியா குழந்தையை மேதினியில் அகக்கண்களினால் கண்டு ஆனந்தமடைந்து அவரை புகழ்ந்து பாடி போட்ட வந்துள்ளவர்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் திருப்பெயரில் அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் இணைந்து குழந்தையை பார்ப்போம், அவரை போற்றுவோம். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுந்து செடிக்கும். எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ யூதாவுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாத நாட்களாகிய குடும்பத்தினுடையது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை ரட்சிக்க பரமகுமாரனை பாரிக்கு மனமாய் தந்த கடவுளே, உம் அருட்செயலுக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் என்கிறோம். விண்ணகர்கள் கூட்டம் பாடி போற்றிய பரமனை நாங்கள் நாளில் பாடி போற்றுவதற்கு பரமன் தந்திருக்கிற வாய்ப்பை எண்ணி மனதாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் தூய கண்களில் எங்களை பெறுகிறோம். நிறைவில் ஆட்கொண்டு ஆசீர்வதிக்க கொண்டாடுகிறோம். அருள்நாதர் குழந்தையை சிறையின் அகக்கட்டினாலே கண்டு பூரிப்படைந்து உலகாங்கிலும் உடைந்து புகழ்ந்தேற்றி பேட்டி கடவுள்களுக்கு கட்டளை பார்த்து கொண்டாடுகிறோம். ஒரு தூய திருவடிகளில் இந்த இனிய வழிபாட்டை பெறுகிறோம். அடியவர்களை வைக்கிறோம். ஆட்கொண்டு ஆசீர்வதியும் உமது அருமைகளோடு இருப்பதால் குழந்தையை சிறு திருப்பெயர்களுக்கு கொண்டாடுகிறோம். அன்புடைய இந்த நல்ல பிதாவே, நாம் அனைவரும் எழுந்து 109வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 109. பக்தரை வாரும் ஆசையாவதோடும் நீர் பாரும் இப்பாகவே. 109வது ஞானப்பாடலை சேர்ந்து எழுந்து பாடும்.
ஜெபம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாய் உள்ளார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனதிரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். தொடர் கொண்டாட்டை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆறுகளைப் போல நாங்கள் வழிகளுக்கு விலகி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது வருஷத்த கற்பனைகளுக்கு விரோதமாக்கிக்கும் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அழிக்கிறவர்கள் மேல் பொறுமையாகி பாவத்தின் நிமித்தப்படுகிறவர்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உமது பரிசுத்த நாமத்துக்கு மேன்மையாகும்படி நாங்கள் இந்த தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர உமது இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்த இறைவேளை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழல் பேசிக் கொள்ளாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கொண்டிருக்கிறேன். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த இனிய வழிபாட்டை நாம் சுத்தமாக்கி மகிழ்வதற்கு கடவுள் கருணை செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குறிப்பாய் சிறப்பாய் கிறிஸ்துமஸ் முன் நடைபெறுகின்ற ஆயத்த ஆராதனையையும் பாடல் வழிபாட்டை இணைத்து நாம் இந்த வழிபாட்டை சொந்தமாக்கி மகிழ்கிறோம். குழந்தை இயேசு நம்மோடு நம் மத்தி அவரை நாம் நெஞ்சார புகழ்ந்து கொள்வதற்கு இந்த இனிய வாய்ப்பினை தந்திருப்பதை எண்ணி மனதார கடவுளை ஸ்தோத்திரிப்போம், கடவுளை போற்றி புகழ்வோம். தொடர்ந்து வழிபாட்டு முறையில் உள்ளபடி வழிபாடு தொடரும். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. ஏசாயா 11 வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது.
குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12வது வசனம் முடிய. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேன் என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிந்தது.
வாசிக்க குறிக்கப்பட்ட மூன்றாவது வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மீட்பனாலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது.
வாசிக்க குறிக்கப்பட்ட 4வது வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வாசி குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது.
குறிக்கப்பட்ட 5வது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6வது வசனம் முடிய. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தபோல அது இரண்டெடுப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையை கழிவுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கின்றார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகர்ந்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விடாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டேன். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தம் இருக்கிறது.
வாசிக்க குறிக்கப்பட்ட 6வது வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வசனம் முடிய. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது.
குழந்தை இயேசுவை சார்ந்த திருவசனங்களை படிக்க கேட்டோம். மேசியா குழந்தையை மண்ணில் நாம் புகழ்ந்து பாடல்களை பாடி மகிழ்ந்துள்ளோம். இந்த வேளையில் நாம் எழுந்து நமது பற்றுறுதியினை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் மூலம் கடவுள் சமூகத்தில் உறுதி செய்து கொள்வோம். நாம் எழுதி நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியால் வைத்துக் கொண்டார். ஒன்றுக்காகும் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அழுந்து மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மனிதர்களுக்கு எழுந்திருந்தார். வரமுதலத்துக்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளோடு வாசித்திருக்கிறார். அடுத்து உயிர்த்தோரை மருத்துவரை நியாயம் கொள்வார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிறிஸ்துவ சபையும் கர்த்தருடையும் பாவமன்னிப்பும் மாற்றவிடுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாள் இனியதொரு நாள். குறிப்பாய் மேசியா குழந்தையை நாம் பாடி மகிழ்வித்திருக்கிறோம். அவர் நம்மை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறார். பறவைகள் பறக்கின்றன. பரந்த பாதை அழிந்து போகிறது. நீங்கள் நீந்துகின்றன. நீந்தும் பாதையும் அழிந்து போகிறது. மனுமக்களாகி நாம் பயணிக்கின்ற பாதை அழிந்து போகக்கூடாது. தடயங்களை பதித்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். இந்த இனிய வழிபாட்டில் பாடல்களை பெண்ணோடு பாடிய அருமையான பிள்ளைகளுக்கு அன்பு சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டு. குறிப்பாக இந்த பாடல் வழிபாட்டை சிறப்பாய் அமைத்து பாடுவதற்கு ஆவண செய்தவர் பாசத்துக்குரிய அன்பிற்குரிய சகோதரர் பாடல்களுடைய தலைவர் ஆங்கிலிக்கன், லூத்தரன், சிஎஸ்ஐ போன்ற திருச்சபை அமைப்புகளுக்குள் இருந்து இந்த பாடல்கள் பொறுக்கி எடுக்கப்பட்டு இந்த நாளில் பாடப்பட்டு குழந்தை இயேசுவை மகிழ்வித்தது. இந்த கடினமான பணியினை செய்தவர் அன்பிற்கு பாசத்துக்குரிய பாடல்களுடைய தலைவர். ஒரு ஆசை எனக்கு, இந்த கேரள சர்வீஸை நடத்தணும். ஏனைய மலை மாவட்டங்களில் எல்லாம் மிகச் சிறப்பாக இது ஒரு நாள் நடைபெறும். இந்த பாடல் வழிபாட்டுக்கு பின்னர் கிறிஸ்துமஸ் உணவு அனைவருக்கும் கொடுக்கும். மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக அமையும். அதுபோல் இதை நடத்த வேண்டும் என்று நான் விளைந்தேன். காலம் அதற்கு அனுமதிக்கவில்லை. குறிப்பாக இந்த பணியினை பொறுப்பேற்று செய்த பாடல்களுடைய தலைவர்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த ஆண்டு இந்த பாடல் குழுவினர் நம்மை பாடி குழந்தை இயேசுவை மகிழ்வித்திருக்கிறார்கள். அந்த வழிபாடு நமது கரங்களில் இருக்கிறது. இந்த வழிபாட்டை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற வழிபாடுகளை நடத்தி இந்த வழிபாடுகளை வெள்ளைக்காக கருத்தில் ஆக்கி நாம் முதலாக்கி கொண்டால் வருங்காலங்களில் புதிய புதிய வழிபாட்டு முறைகளை நாம் சொந்தமாக்கி மகிழ இருக்கும். எனவே இந்த பாடலை சுமார் 1 மணி நேரம் பாடியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை தான் கேட்கணும் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். ஒரு 6:30 செகண்ட் அனுப்பலாம் நினைச்சேன். ஆனால் எனக்கு மனம் கொடுக்க இடம் ஒரு 1/2 கூட இருந்தால் கொண்டு போய் விட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு 1/2 கொஞ்சம் அடிச்சிருக்கோம். நேரம் கூட ஓடி வரணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்களே கடவுளுடைய சமூகத்தில் என்பதை நாம் உணர்ந்து வழிபாடுகளில் பங்கேற்பது சாலை சிறப்புடையதாக அமையும். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். இந்த 10th and +2 அதிகமான மதிப்பெண் பெற்றதாக நினைக்கிற பிள்ளைகள் உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை தந்திருக்கிறீர்கள். தந்தவர்களுடைய பெயர் பட்டியல் அறிவிப்பு பலகையில் வருகிறது. ஏதாவது விடுபட்டிருந்தால் அவர்கள் அந்த நகலை
என்னிடத்தில் தரவுள்ள என்னுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அறிந்திருக்கிற வண்ணம், நாம் விரும்புகிற வண்ணம், நாளை காலை 4 மணிக்கு மெழுகுவர்த்தி பவனி நமது ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கும். 4:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனை நடைபெறும். இந்த சிறப்பு ஆராதனையில் நாம் குறிப்பாக குழந்தை இயேசுவுடைய திருவடிகளில் காணிக்கை பிடித்து மகிழ்ந்து கடவுளை மாற்றினை பெற்றிருக்கிறோம். இயேசு குழந்தையை பார்க்க வந்த ஞானிகள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொடுத்தையும் காணிக்கையாக படைத்தது. நாம் இதை இனிய வழிபாட்டை நினைவுக் கொள்வோம். நாம் உற்சாகமான காணிக்கைகளை கடவுளுடைய தூய திருவடிகளில் வைத்து அவரை போற்றி புகழலாம். இந்த வழிபாட்டு காலை 6 ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுகிற நிகழ்ச்சி நடைபெறும். மாலையில் நாம் அவரோடு விரும்புகிற கிறிஸ்துமஸ் வரவிழா நமது ஆலயத்தில் நடைபெறும். இதில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் தேதி அறிவிப்பில் தந்த வண்ணம் திருமலைப்பள்ளி ஆண்டுவிழா, 27ஆம் தேதி பக்திமச்சல் ஆண்டுவிழா, 28ஆம் தேதி பெண்கள் ஐக்கிய சங்கமும் மாணவர்களும் இணைந்து நடத்துகின்ற சிறப்பான ஆண்டுவிழா நடைபெறும். 29ஆம் தேதி நாம் அவரோடு விரும்புகிற நமது திருச்சபையினுடைய 31வது சபை நாள் விழா நடைபெறும். நாம் அவரோடு எதிர்பார்க்கிறோம். இது நம்முடைய விழா, கடவுள் நமக்கு திறகிற விழா. இந்த திருச்சபையை தந்து 31 ஆண்டுகள் நம்மை கடவுள் நம்மவர்களை கடவுள் கணிந்து அருள் போல் காத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற சிறப்பான ஒரு விழா. இதில் நாம் மட்டுமல்ல, நம்மவர்களை எல்லாம் நாம் அழைத்து வர வேண்டும். கடவுள் நமக்கு நம்மவர்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நன்றி பெருவிழாவாக இது அமைதிக்க வேண்டும். அந்த வழிபாட்டையும் நாம் நமது கரங்களில் வைத்து படித்து பார்த்து மகிழ்வது நல்லது என்று நான் கருதுகிறேன். இந்த சிறப்பு சபை நாள் விழாவில் அன்பின் விருந்தினை நாம் பகிர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டும் இந்த அன்பின் விருது நடைபெறும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தர வேண்டும் என்று மெத்த அன்போடும் பணிவோடும் கேட்கிறேன். இது நம்முடைய விழா, நமது திருச்சபை, நமது ஆலயம், நமது விழா. நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு திருவிழா. இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். உங்களுடைய அழைத்துவார்கள். இந்த விழாவுக்கான செலவுகளை நாமே சந்திக்க வேண்டும், நாமே கொடுக்கணும். அது பிரச்சனை ஒன்று இல்லை. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த இனிய விழாவுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று நான் மெத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பசங்க ரொம்ப பிடிச்சிட்டு போய் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கூடான்னு நினைப்பேன். ஆனால் ஒரு ஆராதனை வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுளின் செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே ரொம்ப சுருக்கமாக சேர்ந்து நிறைய லைட்டெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமையலெல்லாம் விதவிதமாக பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரும் பிஸியாக தான் இருப்பாங்க. பழக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாம் கொடுத்துங்க. ஆக நாம் மகிழ்ந்திருக்கிற ஒரு இனிய திருவிழா இது. நாம் மகிழ்ச்சியோடு எல்லாருடைய சுத்தமாக்கி மகிழ்வதற்கு கடவுள் கருணை செய்கிறார். கடவுளை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாளை வழிபாட்டில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். உங்களுடைய அழைத்து வர வேண்டும். குழந்தை இயேசு தரைத்தவன் அதை பார்த்து நாம் உள்ள குறிப்படைகிறார். எனவே உள்ள மகிழ்ச்சியோடு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு திருவசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். தூய போதனைகள் கலாத்தியர்களின் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு இல்லாதவருமாகிய தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேசியாவின் வருகையை குறித்து சுமார் 800 ஆண்டுகளாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். மேசியா இந்த மண்ணில் பிறந்த பொழுது அந்த சனமே அந்த நிகழ்ச்சியை லூக்கா கடவுள் செய்து கொண்டு எழுதுகிறார். வீட்டுக்கு வீட்டு ஊந்து விளையாடும் பருவத்தில் மத்தேயுடைய நற்செய்தியில் மேசியா குழந்தையை குறித்து எழுதுகிறார்.
மார்க்கு, யோவான் போன்றவர்கள் எல்லாம் வேறொரு கோணத்திலிருந்து மேசியா குழந்தையை பார்க்க நானும் தான் பார்த்தேன். இந்த பவுலடிகள் ஒன்று சொல்லாமல் இருக்கிறார். இந்த இயேசு குழந்தையை குறித்து ஒன்று கூட சொல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு திருமறையை படித்தார். ரொம்ப தெளிவா சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல காலம் நிறைவேறின போது ஸ்திரீண்டத்தில் பிறந்தவரும் ஞாபகமாக்கிய தன்னுடைய குமாரன் தேவன் நல்ல வரலாறு சொல்றாரு. காலம் நிறைவேறிய போது எந்த காலம் எப்போது என்ன நிறைவேறியது என்று பார்ப்பது சாஸ்திரக்கூடியதாக ஒரு வரலாற்று நிறுவனத்திற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலக வரலாற்றில் அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் மாமன்னன் அலெக்சாண்டர் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்தார். கிமு 356 மக்கதுனியாவில் 3ஆம் அலெக்சாண்டராக தன்னுடைய ஆட்சியை ஆரம்பித்தார். 356 பிறந்து ஆட்சி அவருக்கு வருகிறது. கிமு 336 33 ஆண்டுகள் தான் மாபெரும் அலெக்சாண்டர் இந்த மண்ணில் வாழ்ந்தார். இவர் காலத்தில் 3 பெரிய மாற்றங்களை இந்த மண்ணில் கொண்டு வர. ஒன்று, குட்டி பொருள மனிதர்களை எல்லாம் அடித்து தன்னுடைய கையில் கொண்டு வந்து சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் தன் கைவசப்படுத்தி ஒரே உலகம், ஒரே அரசன், ஒரே நாடு என்னும் கருத்தியலை கொண்டு வந்ததோடு நின்று விடாமல் குட்டி தெய்வங்களை எல்லாம் அழித்து ஒரே கடவுள் கொள்கையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தார். சின்ன சின்ன நாடெல்லாம் அடிச்சு கைவசப்படுத்த உலகத்தையே தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் 33வது வயதிலே மறித்து போனார். இந்த மாபெரும் மன்னன் சின்ன சின்ன குட்டி நாடுகளை அழித்து தன் கைவசப்படுத்தி ஒரே உலகு, ஒரே ஒரு நாடு என்ன லட்சியத்தை உலகத்திற்கு சொன்னதோடு நின்று விடாமல் குட்டி தெய்வங்கள் எல்லாம் அழித்து ஒரே கடவுள் என்னும் கருத்தியலை இந்த மண்ணுக்கு தந்தார். அந்த காலத்தில் இரண்டாவது அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். எனவே கிரேக்க தத்துவம், கிரேக்க மொழியில் பாண்டித்யம். எனவே கிரேக்க மொழியினை உலக மொழியாக உலகத்திற்கு ஆக்குவதற்காக செய்தார். கிரேக்க மொழி உலகம் பூரா இருக்கும். எங்க போனாலும் அந்த மொழி தெரிஞ்சா புலச்சிக்கணும், வாழ்ந்துக்கணும். அதுக்காக கிரேக்க மொழியை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று முயற்சித்தார். எனவே பெரும்பகுதி நாடுகள் கிரேக்க மொழியை கற்க வேண்டிய நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கிரேக்க மொழி நாடெங்கும் பறந்து விழுந்தது. மூன்றாவது, உலக நாடுகள் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு செல்வதற்கு மிகப்பெரிய பாதை வசதியினை உண்டாகும். எங்கேயும் போயிடலாம், வசதியா போயிட்டு வர்றதுக்கு பாதை வசதியினை உண்டாகும். காலம் நிறைவு குழந்தைய இந்த மண்ணில் பிறக்கும் போது ஒரே கடவுள் கொள்கை சிந்தனை இந்த மண்ணில் மக்கள் மத்தியில் ஒரே மொழி, கிரேக்க மொழி என்னும் சிந்தனை இந்த மணி எங்கும் போகலாம், எங்கும் வரலாம். அதற்கு பாதை இந்த மூன்றையும் மிகச் சிறப்பாக அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த மண்ணில் செய்தார். இந்த காலச்சூழலில் தான் இயேசு இந்த மண்ணில் பிறக்கிறார்.
இதைத்தான் முறையாக சொன்னது. கால நிறைவேறியது. கன்னி வழியாளத்தில் குழந்தை பிறக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு குழந்தைகளாக பிறக்கிறார். நியாயப்பிரமாணத்தை உண்டாக்கினார். நியாயப்பிரமாணத்தை நம்ம சேவை கொடுத்தார். ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக பிறக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான செய்தியை தூய போகையிலே நமக்கு சொல்லிவிட்டு போகிறார். காலம் நிறைந்தவன் என்ன காலம் நிறைந்தது? நல்ல பாதை இருக்கு, அங்கே போகலாம். குடிமதி விழுவதற்காக மரியாதை செய்யணும். பாதைக்கு நானே பயணிக்கலாம். சத்திரமெல்லாம் இருக்கிற நல்ல பாதை. கிரேக்க மொழி உலக மொழியாக இருந்ததினால் தானே புதிய பாட்டுடைய பெரும் பகுதிகள் கிரேக்க மொழி எழுதப்பட்டு நற்செய்தி உலகம் பார்க்கிறேன். ஒரே கடவுள் கொள்கை இந்த மண்ணில் கிரியேட்டர் காட், ஒன்லி ஒன் காட், ஒரே ஒரு கடவுள் என்னும் சிந்தனை இந்த மண்ணில். இந்த சூழலில் தான் இயேசு குழந்தை இந்த மண்ணை பிறந்தார். அன்புக்குரியவர்கள், நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் மேசியா குழந்தை நம்மை பிறக்கும். ஆயத்தப்படுத்த அலெக்சாண்டர் தி கிரேட் ஆயத்தப்படுத்திட்டு போனார் இந்த உலகத்தை. மேசியா குழந்தை இந்த மேரியில் பிறக்கிறது. பச்சைவன் குழந்தைய நம்மை ஆயத்தம் செய்திருந்தால், நாம் அகம் அதற்கு ஆயத்தமாக இருந்தால், நாம் உள்ளவதற்கு ஆயத்தமாக இருந்தால், மேசியா குழந்தை இந்த மண்ணில் பிறந்ததோடு நாம் அகத்தில் ஆயத்தம் தேவை. நாம் நம்மை ஆயத்தம் செய்வோம். அதிகாரத்தில் மேசியா உள் பிறக்க நமக்கு வருவார். நாம் வழிபாட்டு முறையைத்தான் நாம் மேலும் பயன்படுத்துகிறோம். கீர்த்தனை பாடலில் 88வது கீர்த்தனை பாடலில் நாம் சேர்ந்து எழுந்து பார்க்கிறோம். கண்டேனும் கண்குடிக்கிறார். அப்போது காணிக்கையும் நாம் கடவுள் சமூகத்தில் நன்றி உணர்வோடு படைக்கிறார். கீர்த்தனை பாடல் 88. Thank you.
வைத்து மன்றாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற, எங்களை மகிழ்விக்கிற, எங்களை அக்கறைப்படைய வைக்கிற அருள் வடிவான் ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய திருமகவாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். மண்ணில் மேசியாவை கண்குளிர கண்டு கைகூடும் பெரும்பேற்றை மாநிலத்துக்கு தந்தவும் தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டும் இந்த பண்டிகை நாட்களில் குழந்தை இயேசுவை பார்த்து அக்கறைப்படை ஆண்டவர் அருள் செய்கிறேன். இதற்காக நாங்கள் உண்மை போட்டுகிறோம். குறிப்பாக இந்த இனிய வழிபாட்டுக்கு ஒரு ஓவை தந்து எங்களை உள்ள மகிழ்ச்சித்திருக்கிறோம். நன்றுக்காய் ஸ்தோத்திரம். படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களையே தாழ்த்தி தருகிறோம். உன் தூய திருவடிகளில் எங்களை ஏற்று எங்களை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள் கழிவுற உதவி செய்யும் இறைவனின் திருப்பெயரை கொண்டாடுகிறோம். அன்பும் வைத்த நல்ல பிதாவே, அன்பும் வைத்த பிதாவே, உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இப்புகழை விதித்திட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகையை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். நாளை தினத்தில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட உள்ள நாங்கள் எங்களை தகுந்த முறையில் ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி புரியும். இயேசு கிறிஸ்து தாழ்மையும் வடிவமெடுத்து இப்புகையில் பிறந்தது போல நாங்களும் தாழ்மையும் எளிமையும் உள்ளவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் அந்தகார நீங்கள் வெளிச்சம் தந்து இந்த ராத்திரியில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விற்பனைகளுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். அருள் வடிவான கடவுளே, ஆசீர்வாதங்களின் முற்றே, பண்டிகை காலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ கருணை செய்கிறவரே, நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் போய் சோதரிக்கிறோம். குறிப்பாய் சிறப்பாய் இந்த பாடல் வழிபாட்டை சொந்தமாக்கி மகிழ் பெரும்பேற்றை கடவுளுக்கு தந்தமைக்காய் நன்றியோடு நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம். பண்ணோடு பாடிய அன்பு மக்களை பாட வைத்த அருமையான தலைவரை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதியும். அமைதலாக நாங்கள் சொந்தமாக்கட்டும். புதிய நாளின் அதிகாலை பொழுதில் புண்ணியரின் திருமுகத்தை நாங்கள் கண்டு அசையும் கரங்களினால் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க ஆண்டவர் அருள் தாரும். உன் தூய திருவடிகளை எங்களை தருகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இறைவன் திருப்பெயர்களுக்கு கொண்டாடுகிறோம். அன்பும் வைத்த நல்ல பிதாவே, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.